Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நாம 12th standard எக்கனாமிக்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மீட்டம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு மொத்தம் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு 5 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 5 சாப்டர்ஸ்க்கான முக்கியமான 2 மார்க் என்ன, 3 மார்க் என்ன, 5 மார்க் என்னன்றதை கம்ப்ளீட்டடாக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் 12th எக்கனாமிக்ஸில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதை தாண்டி உங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரியா? ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளியலின் இலக்கணம் தருக. வாட் இஸ் மென்ட் பை எக்கனாமி, பொருளாதாரம் என்பதன் பொருள் யாது. டிஃபைன் எக்கனாமிக் மாடல், பொருளாதார மாதிரியின் இலக்கணம் தருக. அண்ட் டிஃபைன் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், வருமான சுழல் ஓட்டம் வரையறு. இந்த 4 2 மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 மார்க்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. டிஸ்கிரைப் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ், பொருளாதார முறைகளின் வகைகளை குறிப்பிடுக. எனுமரேட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை எடுத்து எழுதுக. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த 2 செக்டர் சர்க்குலர் ஃப்ளோ மாடல், இரு துறை சுழல் ஓட்ட மாதிரியினை விளக்குக. இந்த 4ம் முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க்ஸ் பாருங்க, ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரின பொருளியலின் பரப்பிலையை விவரி. கம்பேர் த ஃபீச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், செகுலரிசம் அண்ட் மிக்சடிசம், முதலாளித்துவ சமத்துவ கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. எக்ஸ்பிளைன் த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் 4 செக்டர் எக்கானமி, 4 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டம் பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் 3 செக்டர் எக்கானமி, 3 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டம் பற்றி விளக்குக. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு 12 கொஸ்டின், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சேர்த்து இதை நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2 பார்க்கலாம். சாப்டர் 2ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. டிஃபைன் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் இலக்கணம் கூறுக. வாட் டு யூ மீன் பை த டேர்ம் பர்சனல் இன்கம், தனிமனித வருமானம் என்றால் என்ன. டிஃபைன் ஜிடிபி டிஃப்ளேட்டர், ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக. ஒய் இஸ் செல்ஃப் கன்சம்ஷன் டிஃபிகல்ட் இன் மெஷரிங் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் கணக்கீட்டில் சொந்த நுகர்வு எவ்வாறு சிக்கலை தருகிறது. இந்த 4 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும். 3 மார்க் கொஸ்டின் பாருங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் பெர் கேபிட்டா இன்கம், தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. கிவ் ஷார்ட் நோட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல், செலவு முறை பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் இஸ் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் ஆஃப் டபுள் கவுண்டிங் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் கணக்கிடுதலில் இருமுறை கணக்கீட்டு சிக்கலுக்கு என்ன தீர்வு. லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானத்தை கணக்கிடுதலின் பயன்களை பட்டியலிடுக. இந்த 4ம் முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ் இன்வால்வ் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை. டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் த நேஷனல் இன்கம் ஆஃப் அ கண்ட்ரி, தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரி. வாட் ஆர் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருவாயின் அடிப்படை கருத்துகள் யாவை. மொத்தம் சாப்டர் 2லையும் உங்களுக்கு 12 கொஸ்டின், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சேர்த்து. இதையும் தரவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3 பாருங்க. 2 மார்க் கொஸ்டின்ல டிஃபைன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு வரையறு. கிவ் ரீசன்ஸ் ஃபார் லேபர் ரிட்ரென்ச்மென்ட் அட் பிரசன்ட் சிச்சுவேஷன், தற்போதுள்ள சூழலில் ஆள் குறைப்பிற்கான காரணத்தை கூறுக. லிஸ்ட் ஆஃப் த அசம்ஷன்ஸ் ஆஃப் சேஸ் லா, சே விதியின் எடுகோள்களை பட்டியலிடுக. வாட் இஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட், விளைவு தேவை என்றால் என்ன. வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை, தொகு அளிப்பின் கூறுகள் யாவை. 5 2 மார்க். 3 மார்க்ல கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் டு த ஃபாலோயிங். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவகால வேலையின்மை, உடன்பாடில்லா வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை. எக்ஸ்பிளைன் கீன்ஸ் தியரி, கீன்ஸின் கோட்பாடு. எக்ஸ்பிளைன் அபவுட் அக்ரிகேட் சப்ளை வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம், தொகு அளிப்பை வரைபடம் மூலம் விளக்குக. அப்புறம் இந்த 3 3 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும். 5 மார்க்ல பாத்தீங்கன்னா, describe the types of unemployment, வேலையின்மைகளின் வகைகளை விவரி. அப்புறம் narrate the equilibrium between ADF and ASF with diagram, ADF மற்றும் ASF க்கு இடையிலான சமநிலையை வரைபடம் மூலம் விவரி. மொத்தம் 10 கொஸ்டின் இந்த சாப்டர் 3ல. 10 கொஸ்டின் நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. 4th சாப்டர் பாருங்க. 2 மார்க்ல வாட் இஸ் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், நுகர்வு சார்பு என்றால் என்ன. டிஃபைன் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், சராசரி நுகர்வு நாட்டம். டிஃபைன் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், இறுதிநிலை நுகர்வு நாட்டம். டிஃபைன் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ், இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் வரையறு.
அப்புறம் டிஃபைன் மல்டிப்ளையர் பெருக்கி வரையறு, டிஃபைன் ஆக்சிலரேட்டர் முடுக்கி வரையறு. 6 2 மார்க் கொஸ்டின். 3 மார்க்ல ஸ்டேட் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சம்ஷன், கீன்ஸின் நுகர்வு சார்ந்த உளவியல் விதியின் கருத்துக்களை கூறுக. அப்புறம் மென்ஷன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆக்சிலரேட்டர் அண்ட் மல்டிப்ளையர் எஃபெக்ட், முடுக்கிக்கும் பெருக்கிக்கும் உள்ள வேறுபாடுகள். ஸ்டேட் த கான்செப்ட் ஆஃப் சூப்பர் மல்டிப்ளையர், மிகை பெருக்கி விளக்குக. சரியா? 3 மார்க். 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. எக்ஸ்பிளைன் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வித் டயக்ராம், கீன்ஸின் நுகர்வு சார்பு உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்க. அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளையர் பெருக்கி இயங்கும் விதம், டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ, மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடுகள். அப்புறம் ஆபரேஷன் ஆஃப் த ஆக்சிலரேட்டர், முடுக்கி இயங்கும் விதம். மொத்தம் 13 கொஸ்டின் இந்த 4வது சாப்டர்ல. 5வது சாப்டர் பாருங்க. 2 மார்க்ல டிஃபைன் மணி, பணத்தின் இலக்கணம். வாட் இஸ் பார்ட்டர், பண்டமாற்று என்றால் என்ன? வாட் இஸ் கமாடிட்டி மணி, பண்ட பணம் என்றால் என்ன? வாட் இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட், பொன் திட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் பிளாஸ்டிக் மணி, நெகிழி பணம் என்றால் என்ன? டிஃபைன் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் என்றால் என்ன? 3 மார்க்ல ரைட் நோட் ஆன் மெட்டாலிக் மணி, உலோக பணம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் இஸ் மணி சப்ளை, பண அளிப்பு என்றால் என்ன? டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தின் வகைகள். டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், தேவை இழுப்பு பணவீக்கம், செலவு உந்து பணவீக்கம் ஆகியவற்றை விளக்குக. 5 மார்க்ல இல்லஸ்ட்ரேட் ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, இர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, பணத்தின் கொள்கைகள். ஃபேசஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்கள். தட்ஸ் இட். ஒரு 13 கொஸ்டின்ஸ் இந்த 5th சாப்டர்ல. சரியா? ஸோ தரோவா படிச்சிருங்க. தயவு செஞ்சு இதுல எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாதீங்க. நல்ல மார்க் எல்லாருமே ஸ்கோர் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.